ஆற்று வெள்ளம் நாளை வர தோற்றுதே குறி மலையாள மின்னல் ஈழ மின்னல் சூழ மின்னுதே ஆற்று வெள்ளம் நாளை வர தோற்றுதே குறி மலையாள மின்னல் ஈழ மின்னல் சூழ மின்னுதே நேற்றும் இன்றும் கொம்பு சுற்றி காற்றடிக்குதே கேணி நீர்ப்படு சொறி தவளை கூப்பிடுகுதே நேற்றும் இன்றும் கொம்பு சுற்றி காற்றடிக்குதே கேணி நீர்ப்படு சொறி தவளை கூப்பிடுகுதே தான நன்னா தான நன்னா தான நானா தன தான நன்னா தான நன்னா தான நானா தான நன்னா தான நன்னா தான நானா தன தான நன்னா தான நன்னா தான நானா சேற்று நண்டு சேற்றில் வளை ஏற்றடிக்குதே மலை தேடி ஒரு கோடி வானம் பாடியாடுதே சேற்று நண்டு சேற்றில் வளை ஏற்றடிக்குதே மலை தேடி ஒரு கோடி வானம் பாடியாடுதே போற்று திருமாநகர் கேற்ற மாம்பனை சேரி புள்ளர் பள்ளர் ஆடி பாடி சொல்லிக் கொள்வோமே போற்று திருமாநகர் கேற்ற மாம்பனை சேரி புள்ளர் பள்ளர் ஆடி பாடி துள்ளிக் கொள்வோமே தான நன்னா தான நன்னா தான நானா தன தான நன்னா தான நன்னா தான நானா தான நன்னா தான நன்னா தான நானா தன தான நன்னா தான நன்னா தான நானா ஆற்று வெள்ளம் நாளை வர தோற்றுதே குறி மலையாள மின்னல் ஈழ மின்னல் சூழ மின்னுதே ஆற்று வெள்ளம் நாளை வர தோற்றுதே குறி மலையாள மின்னல் ஈழ மின்னல் சூழ மின்னுதே நன்றி. மங்கையர்க்கரசியாய்
புனர்வூரி இன்பரசத்தே பருகி பல காணும் என்ற நுயிர்காதரவு சருள்வாயே இன்பரசத்தே பருகி பல காணும் என்ற நுயிர்காதரவு சருள்வாயே தம்பி தனக்காகவன தனை ஓனே தந்தை வளத்தாளருள் கை கனியோனே தம்பி தனக்காகவன தனை ஓனே தந்தை வளத்தாளருள் கை கனியோனே அம்பட்டம காணநிலை பொருளோனே ஐந்து கரத்தானி முக பெருமாளே அம்பட்டம காணநிலை பொருளோனே ஐந்து கரத்தானி முக பெருமாளே ஐந்து கரத்தானி முக பெருமாளே என்ற நுயிர்காதரவு சருள்வாயே எந்த நுயிர்காதரவு சருள்வாயே அபிராமி அந்தாதி தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வரியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லனையெல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கணம் தரும் பூங்குழலாய் அபிராமி கடை கண்களே சரஸ்வதி பாடல் அம்பா சரஸ்வதி அடிமலர் பணிந்தேன் அனுகிரகம் செய்வாயே அம்பா சரஸ்வதி அடிமலர் பணிந்தேன் அனுகிரகம் செய்வாயே எங்கும் நிறைந்திருக்கும் ஆனந்த ரூபிணி எங்கும் நிறைந்திருக்கும் ஆனந்த ரூபிணி நான்கு வேதங்களுக்கும் ஆதியாம் ஜோதினி நான்கு வேதங்களுக்கும் ஆதியாம் ஜோதினி அம்பா சரஸ்வதி அடிமலர் பணிந்தேன் அனுகிரகம் செய்வாயே பாமரர் என்னும் அவர் பண்டிதராகின்றார் பாமரர் என்னும் அவர் பண்டிதராகின்றார் நம்பினான் உன் பாதத்தை அன்பு புரியும் அம்பா நம்பினார் உன் பாதத்தை அன்பு புரியும் அம்பா நாவில் வந்திருந்து தேன்மலை அருள்வாயே நாவில் வந்திருந்து தேன்மலை அருள்வாயே லலிதா தேவி மேல் நான் கவி பாட லலிதா தேவி மேல் நான் கவி பாட அம்பா சரஸ்வதி அடிமலர் பணிந்தேன் அனுகிரகம் செய்வாயே நன்றி தில்லை வாழந்தனதமடியார்க்கும் அடியேன் தில்லை வாழந்தனதமடியார்க்கும் அடியேன் திருநீலகண்டத்து குயவனார் கடியேன் இல்லையே என்னாதையர் பகைக்கும் அடியேன் இளையானன் குடிமாறன் அடியார்க்கும் அடியேன்
வெல்லுமா மிக வல்லமை பொருளுக்கடியேன் வீழ்பொருள் சுல் குன்றையான் விரன் மிண்டர் கடியேன் அல்லிமென் முல்லையந்தாரமன் நீதிக்கடியேன் ஆரூரனாரூரிலம்மானு காலே மும்மையால் உலகாண்ட மூர்த்திக்கும் அடியேன் முருகனுக்கும் ருத்ர பசுபதிக்கும் அடியேன் செம்மையே திருநாளை போவார்க்கும் அடியேன் திருக்குறிப்பு தொண்டர் தம்மடியார்க்கும் அடியேன் மெய்மையே திருமேனி வழிபடா நிற்க வெகுண்டெழுந்த தாடை தாள் மழுவினால் எறிந்த அம்மையாலடி சண்டி பெருமானு கழியேன் ஆரூரனாரூரிலம்மானு காலே பக்தராய் பணிவார்கள் எல்லோர்க்கும் அடியேன் பரமணியை பாடுவார் அடியார்க்கும் அடியேன் சித்தத்தை சிவன் பாலை வைத்தார்க்கும் அடியேன் திருவாரூர் பிறந்தார்கள் எல்லோர்க்கும் அடியேன் முப்போதும் திருமேனி தீண்டுவார்க்கும் அடியேன் முழுநீர் பூசிய முனிவர்க்கும் அடியேன் அப்பாலும் அடி சார்ந்தர் எல்லோர் குமடியேன் பரமணியை பாடுவார் அடியார்க்கும் அடியேன் ஆரூரனாரூரிலம்மானு காலே ஏ மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளாள் மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளாள் நீராட போது வீர் போதுமெனோ நேரிழையீர் நீராட போது வீர் போதுமெனோ நேரிழையீர் சீர்மல்குமாய் பாடி சீர்மல்குமாய் பாடி செல்வ சிறுமிக்காள் சீர்மல்குமாய் பாடி செல்வ சிறுமிக்காள் கூர்வேல் கொடுந்தோழிலன் நந்த கோப்பன் குமரன் கூர்வேல் கொடுந்தோழிலன் நந்த கோப்பன் குமரன் ஏராந்த கண்ணி யசோதை ரஞ்சிங்கம் ஏராந்த கண்ணி யசோதை ரஞ்சிங்கம் கார்மேனி செங்கன் கதிர்மதியம் போல் முகத்தான் கார்மேனி செங்கன் கதிர்மதியம் போல் முகத்தான் நாராயணனே நமக்கே நாராயணனே நமக்கே பறை தருவான் பாரோர் புகழ படிந்தெல்லோரும்பாவாய் பாரோர் புகழ படிந்தெல்லோரும்பாவாய் மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் நன்றி. நான் எப்படி உங்களை பாராட்டுவது என்று எனக்கு தெரியவில்லை. ஏன்னா இந்த குழந்தைகள் பெர்ஃபார்மன்ஸ் வந்து அவ்வளோ சிறப்பாக இருந்தது. நான் இந்த குழந்தைங்க பாடுறப்ப நான் சிறு வயதில் எப்படி அந்த மேடையில் உட்காந்து பாடணும் அந்த உணர்வு எனக்குள்ளே ஏற்பட்டது. நாம் நினைக்கிறோம் பெரியவர்கள் தான் சாதிக்க முடியுன்றது கிடையாது. சின்ன சிறு விதைகள் இருக்குது பாருங்கள், அதுதான் அது மிகப்பெரிய ஒரு ஆலமரமாக உருவாகிறது. அதற்கான ஒரு சின்ன மேடை தான் இது. இந்த தமிழிசை என்பது குறிப்பாக வந்து தமிழர்களுடைய ஒரு சொத்து. இந்த தமிழிசையை நாம் காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக நாம் மார்கழி மாதம் மட்டும் குறிப்பாக அந்த தமிழிசையை நாம் சிறப்பாக தனிப்பட்ட வகையில் நம்ம கொண்டாடுன்ற அடிப்படையில் தான் இந்த நிகழ்ச்சி நாங்கள் ஏற்பாடு செய்திருக்கிறோம். இந்த தேவாரத்தையும் திருவாசகத்தையும் நம்மளுடைய குழந்தைகளுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் நமக்கு இருக்குது. ஏன் அப்படின்னா, ஒருவன் பண்போடு வாழ வேண்டும் என்றால் இந்த பன்னிசை, ஒரு உதாரணத்துக்கு இந்த குழந்தைங்க பாடும்போதெல்லாம் பாடினாங்க. அதே மாதிரி நம்ம குழந்தைங்கள பாடுறப்ப மாசில் வீணையும் மாலை மதியமும் அப்படின்ற பாட்டு அதை படிக்கும் பொழுதே நமக்கு உள்ளத்தில் என்ன ஆகுது, அந்த உணர்வு ஏற்படுது. அத்தகைய உணர்வு வந்து நம்ம குழந்தைங்களுக்கு கடத்தணும் அப்படின்னா, அந்த பக்தி சிந்தனை அடுத்த தலைமுறைக்கு கடத்த வேண்டும் என்றால்
அந்த பதிகங்கள் எல்லாம் குழந்தைங்களுக்கு இன்றைக்கி யூடியூப்பில் அது மாதிரி நிறைய வடிவத்தில் வந்துச்சு. அதனால் தினமும் அதை கேட்க வைத்தோம் அப்படின்றோம்னா நிச்சயமாக அவங்க எல்லா பாடல்களையும் சிறப்பாக பாட முடியும். அத்தகைய ஒரு நிலையை பெற்றோர்களாகிய நாமும் நம்மளுடைய குழந்தைகளுடைய தாத்தா பாட்டிகள்லாம் கொஞ்சம் பேர் வந்திருக்கிறாங்க. அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நான் ரொம்ப வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த குழந்தைங்களுக்கு உங்களுடைய உற்சாகமும் உங்களுடைய ஆசீர்வாதமும் தான் இந்த அளவுக்கு இந்த குழந்தைகளை இந்த இடத்துல பெர்ஃபார்மன்ஸ் பண்ண வச்சுருக்குது. அதற்கு இந்த நேரத்திலே நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நாங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இளம் தமிழிசை சுடர் அப்படின்ற விருதை அந்த மாணவ இசையில் இருக்கிறவங்களுக்கும் நடனத்தில் இருக்கிறவங்களுக்கு இளம் தமிழிசை நடன சுடர் என்ற விருதையும் இந்த இடத்துல நாங்கள் வழங்குகிறோம். குழந்தைகளை இந்த மாதிரி விஷயங்களில் மடைமாற்றம் செய்யும் பொழுது அவர்களுடைய நேரம் சரியாக செலவழிக்கப்படும். அது மட்டும் இல்லாமல் இந்த இசை வந்துட்டாலே மற்ற எல்லா வகையான திறன்களும் அதுக்குள்ளே அடங்கியிருக்கும். ஒருத்தன் இன்றைக்கி பள்ளிக்கூடத்தில் போய் பார்த்திங்கன்னா யார் ஃபஸ்ட்டாக வரா அப்படின்னு ஆய்வு செய்து பார்த்தோம் அப்படின்னோம்னா அது யார் அப்படின்னா இந்த இசையில் நடனத்தில் யார் நுட்பமான அறிவை வளர்த்து கொண்டு இருக்கிறார்களோ அவர்களால் மட்டும்தான் என்ன செய்ய முடியுது, நிச்சயமாக அவர்களை படிப்புலையும் சாதிக்க முடியும். நிறைய பெற்றோர்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, நான் ப்ராக்டிக்கலாக பேசுகிறேன், நடைமுறையில் நிறைய பெற்றோர்கள் இந்த மியூசிக் கிளாஸ் கொண்டு போய் விடணும், ரொம்ப அலைச்சலாக இருக்குது, டான்ஸ் கிளாஸ் கொண்டு போய் விடணும், அலைச்சலாக இருக்குது அப்படிலாம் நினைக்கிறாங்க. அப்படி அல்ல. அது இந்த இசை என்பது யாருக்குமே கிடைக்காத ஒரு பொக்கிஷம். அந்த பொக்கிஷத்தை உங்கள் குழந்தைகளுக்கு கொடுத்தீர்கள் என்றால் நிச்சயமாக அவங்க எதிர்காலத்தில் எந்த ஒரு சூழ்நிலையும், இப்போ இந்த குழந்தைய பார்த்தேன், ஒரு சின்ன குழந்தை அவ்வளோ அழகாக தன்னைத்தானே மேனேஜ் பண்ணிக்குது பார்த்தீங்களா. அந்த ஆளுமை திறனை நிச்சயமாக ஒவ்வொரு மேடையும் அந்த குழந்தைகளுக்கு வளர்க்கக்கூடிய விஷயமாக இருக்கும். அதே மாதிரி நிறைய பாடல்களை நம்ம மனப்பாடம் பண்ணுறதுல நிறைய சிக்கல் இருக்கிற மாதிரி நினைக்கிறாங்க. ஆனால் ஆய்வாளர்கள் மூளையை பற்றி ஆய்வு செய்திருக்கிறாங்க. அந்த மூளை பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு தேவையான விஷயத்தை மட்டும்தான் வைத்துக்கொள்ளுமா, தேவையில்லாத விஷயத்தை அது தானாலே டெலீட் பண்ணிடுமா. எப்படின்னா இப்போ நம்ம இன்றைக்கி காலையில் என்ன சாப்பிட்டோன்றதே நமக்கு ஞாபகத்தில் இருக்கும். போன மாதம் 12ஆம் தேதி என்ன சாப்பிட்டோன்னு கேட்டால் நமக்கு என்ன செய்யாது, ஞாபகத்தில் வராது. அப்போ என்ன செய்யுது, மூளை அந்த தேவையானதை மட்டும் வைத்துக்கொண்டு மீதியை டெலீட் செய்யுது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா மிஷின் கம்ப்யூட்டர் தான் நம்ம ஸ்பீடுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். கம்ப்யூட்டரை விட அதிக ஆற்றல் கொண்டது நம்மளுடைய மூளை. அதே மாதிரி மூளையை எப்படி பழக்கப்படுத்துகிறோமோ அதற்கேற்ற மாதிரி மூளை என்பது மாறிவிடுன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இந்த பாடல்களை கேட்டு 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 தினமும் வீடுகளில் நம்ம இந்த தொலைக்காட்சி பெட்டிக்கு முன்னாடி உட்காந்து நம்மளுடைய குழந்தைகளுடைய நேரத்தையும் செல்ஃபோன் நேரத்தையும் வீணாக்காமல் இந்த மாதிரி பாடல்களை கேட்க வைக்கும் பொழுது ஒரு இசை கற்றல் என்பது ஒரு கேட்டு 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 தான் அது மனசில் பதியும். இன்றைக்கி எல்லோரும் என்ன நினைக்கிறாங்க, நம்ம சும்மா உழைப்பை போடாமலே இந்த இசையை கற்றுக்க முடியும் அப்படின்னு நினைக்கக்கூடாது. தினமும் ஒரு அரை மணி நேரமாவது நம்மளுடைய இந்த குழந்தைங்களை இதில் பாட வைக்கிறது, ஆட வைக்கிறது, இது மாதிரி செய்தோம் அப்படின்னா அவர்கள் நிச்சயமாக பெரிய சாதனையாளர்களாக வருவாங்க. அத்தோடு மட்டும் இல்லாமல் நான் இன்னொரு விஷயத்தை உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன். இப்போ நிறைய இடங்களில் பார்த்தீங்கன்னா இந்த 1000 கலைஞர்களை வைத்து 5000 கலைஞர்களை வைத்தெல்லாம் சொல்கிறாங்க. அதே மாதிரி ஆன்லைன்லேயே இதெல்லாம் நடத்துகிறதெல்லாம் சொல்கிறாங்க. அது எனக்கு என்னுடைய தனிப்பட்ட கருத்து என்னென்னா, ஒரு குருகிட்ட போய் நேரடியாக கற்றுக்கொண்டால் மட்டும்தான் அதை திறன்பட கற்றுக்கொள்ள முடியும். ஒரு நீச்சல் பயிற்சியை கரஸ்பாண்டன்ட் கோர்ஸில் கற்றுக்கொள்ள முடியுமா? முடியுங்களா? முடியாது. அது மாதிரி தான் இது நேரடியாக கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சமாச்சாரம். ஒரு குறிப்பிட்ட காலம் வளர்ந்துட்டாங்கன்னா அது வழிகாட்டுதல்களை நம்ம ஆன்லைன் வழியாகவோ மற்றதை பெற்றுக்கொள்ளலாம். அது நேரடியாக பெற்றால்தான் அந்த குழந்தைங்க அதை சிறப்பாக இருக்குவாங்க. மென்மேலும் குழந்தைகள் நிறைய மேடைகளை ஏற வேண்டும், வெற்றி வாகை சூட வேண்டும். அனைவருக்கும் வணக்கம். இது ஒரு குடும்ப விழா மாதிரி ஆயிடுச்சு இன்னைக்கு. முகில் நுண்கலை கூடத்தோட உள்ள தொடர்பு எனக்கு பல ஆண்டுகால தொடர்பு. இன்றைக்கி இந்த ஒரு இசை விழாவில் பங்கேற்று கொண்ட அத்தனை குழந்தைகளும் ரொம்ப அருமையாக அவங்களுடைய முயற்சியை வெளிப்படுத்தி பாடினாங்க. இருந்தாலும் போட்டி அப்படின்னும்போது சில தேர்வு செய்யக்கூடிய க்ரைட்டீரியாஸை வச்சு நாங்கள் ஃபஸ்ட்டு, செகண்ட், தேர்ட் அந்த மாதிரி பரிசுகள் கொடுத்துருக்கோம். அனைத்து குழந்தைகளுமே பரிசு பெறக்கூடிய தகுதி உடையவர்கள். இசையை நம்ம பொதுவாக கற்றுக்கிறதுக்கான சில முக்கியமான விஷயங்கள் பார்த்திங்கன்னா,
அதில் முதல் விஷயம் கான்சன்ட்ரேஷன். குழந்தைங்களுக்கு அவங்களுக்கு வந்து நல்ல ஒரு கவனம் கிடைக்கும். அதனால் நம்ம இசையை வந்து கற்று தரணும் குழந்தைங்களுக்கு. எல்லா குழந்தைங்களும் பாருங்கள், அந்த சமிக்தா சமிக்தான்ற குழந்த அது வயசையும் மீறி ரொம்ப அழகாக இங்கே வந்து பாடி அந்த கவனம், கான்சன்ட்ரேஷன். ரெண்டாவது முக்கியமான விஷயம் வந்து இன்றைக்கி ஸ்ட்ரெஸ் ரிலீஃப். இன்றைக்கி வந்து எவ்வளோ பேர் வந்து ஸ்ட்ரெஸ்ஸுக்காக மருந்து மாத்திரைகள்லாம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ வரக்கூடிய காலகட்டங்கள், எதிர்காலன்றது எவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கும்னு தெரியாது. இப்போயே நம்ம இசையை கற்றுக் கொடுத்துட்டோம்னா அவங்க ஸ்ட்ரெஸ்ஸிலேருந்து விடுபடுறதுக்கு ரொம்ப ஏதுவாக இருக்கும். மூன்றாவது முக்கியமான விஷயம் வந்து இந்த எமோஷன் ரெகுலேஷன். அவங்களுக்கு இந்த கோப தாபங்களை எல்லாம் எப்படி ரெகுலேட் பண்ணிக்கிறதுக்கு இசை வந்து ரொம்ப மிக முக்கியமான ஒரு கருவி. அதை நீங்கள்லாம் குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுக்குறீங்க. நாலாவது விஷயம் பார்த்திங்கன்னா இந்த கல்ச்சுரல் என்ரிச்மெண்ட். அதாவது நம்மளுடைய கலாச்சார பின்புலத்தை வந்து நம்மளுடைய தலைமுறைகளுக்கு கொண்டு போய் சேர்க்குறோம். தேவாரமாக இருக்கட்டும், திருவாசகமாகட்டும், திருப்புகழாகட்டும், இந்த மாதிரி கலாச்சாரம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நம்ம குழந்தைங்களோட ஒட்டிக்கிறதுக்கு இசை வந்து மிக முக்கியமான ஒரு காரணமாயிருது. அடுத்த விஷயம் பார்த்திங்கன்னா லைஃப் ஸ்கில் டெவலப்மெண்ட். அதாவது வாழ்க்கைக்கான திறமைகள் வந்து நம்ம பள்ளியில் படிக்கிறதுனால மட்டும் கிடைக்க போகிறது கிடையாது. நான் வந்து சாஸ்திரா பல்கலைக்கழகத்தினுடைய பேராசிரியர். எப்போன்னா 1996லேருந்து 2000 வரைக்கும் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியரிங் பிரான்ச்சில் இருந்தேன். அதுக்கப்புறம் நான் வெளியில் வந்து ஒரு தனியார் நிறுவனம், சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் கம்பெனி, பிஎம்இ மாணவர்களுக்கு பயிற்சி எல்லாம் கொடுத்து நடத்திக்கிட்டு இருக்கிறோம். இருந்தாலும் எனக்கு இன்றைய கல்வி முறை வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான கல்வி முறை. அது வந்து 90% அவங்களுக்கு தேவையில்லாத விஷயத்தை தான் கொண்டு போய் சேர்க்குது. இப்போ அதனால தான் என்னுடைய மகள்லாம் ஓப்பன் ஸ்கூலில் தான் படிக்கிறா. NIOS, நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஓப்பன் ஸ்கூலிங். பள்ளிக்கே போகிறது கிடையாது. 8th எழுதிட்டா, அடுத்தது 10th எழுத போகிறா. அப்போ முழு நேரமும் அவங்க நாதஸ்வரம், மிருதங்கம், வெவ்வேறு விஷயங்கள். அது மட்டும் இல்லாமல் ஷேர் மார்க்கெட், ஆங்கிலத்தில் இன்றைக்கி வந்து சர்வதேச எக்ஸாம் எழுதுகிற அளவுக்கு செல்ஃபாகவே அவங்க இன்றைக்கி வந்து நிறைய ஆப்ஸ் எல்லாம் வந்துருச்சு, தயார்படுத்திக்கிறாங்க தங்களை. ஸோ அந்த மாதிரி ஒரு பாதையை வந்து இன்றைக்கி நாங்கள் வகுத்து கொடுத்துருக்குறோம். அதனால் வந்து இந்த குழந்தைங்க வந்து இன்றைக்கி கற்றுக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்கிறதுனால லைஃப் ஸ்கில்ஸை டெவலப் பண்ணக்கூடிய ஒரு மிக முக்கியமான காரணினா இசை தான். இந்த லைஃப் ஸ்கில்ஸில் பார்த்திங்கன்னா முதல்ல க்ரியேட்டிவிட்டி, அந்த குழந்தைங்களுக்கான க்ரியேட்டிவிட்டி அதுங்களாம் நிறைய. இப்போ ஒவ்வொரு பிள்ளைங்களும் பாடும்போது பார்த்திங்கன்னா அந்த ராகத்தை, தாளத்தை அதுங்க வந்து அந்த மேடையே வந்து அதுங்களுக்கு கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு தளமாகிடுது. திடீர்னு ஒரு மிருதங்க வித்வானோட சேர்ந்து வாசிக்கும் போது, பாடும்போது அதுங்களுக்கு ஒரு பயம், அதோட எப்படி நம்மளை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறது, இதெல்லாம் க்ரியேட்டிவிட்டி. ரெண்டாவது டீம் ஒர்க்குக்கான மனநிலை வந்து இந்த இசை மூலமாக மிக அதிகமாக கிடைக்கிது. ஏன்னா 4-5 இன்ஸ்ட்ருமெண்ட்ஸோடு சேர்ந்து அவங்க பாடும்போது, வாசிக்கும்போது எப்படி அவங்க டீம் ஒர்க்கு ஒன்று செய்யணும் அப்படின்றது அவங்களுக்கு கிடைக்கிது. இதெல்லாம் மிக முக்கியமான விஷயங்கள் இசை கற்றுக்கிறதுக்கு. அதனால் குழந்தைங்களை உற்சாகப்படுத்துங்கள்.